ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் காமன் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் ஸ்டாண்டர்ட் 11th 11வதோடைய மேத்தமேட்டிக்ஸ் மாடல் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அது நம்ம சேனலோடைய தான். அதை ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டிய அப்டேட்ஸ், கொஷின் பேப்பர், ஆன்சர் கீஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்ஸை வந்து சேர்ந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த காமன் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் வந்து இந்த கொஷினை பார்க்காம நீங்கள் போயிடாதீங்க. நீங்கள் தான் வந்து வருத்தப்படுவீங்க, மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு. அப்போது நீங்கள் எப்படி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து விளக்கமாக வந்து சேருவதற்கு முன்னாடியே இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் உங்களுக்கு வந்து நான் எப்படி அப்ரோச் பண்ணுறது வந்து சொல்லிவிடுவேன். ஸோ அப்போ பாருங்கள், இப்போது 21 மார்க் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கேட்குறாங்களா. இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சென்டம் மார்க் வந்து நமக்கு எங்கே மிஸ் ஆகும்னா 1 மார்க்கில் நமக்கு மிஸ் ஆகும். அப்போ நாம் என்ன பண்ணுவோம்னா 1 மார்க்கை வந்து நல்லா படிச்சுக்கணும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு 1 மார்க்குமே இம்பார்ட்டன்ட் தான். பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியணும், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி இந்த 1 மார்க்லாம் படிச்சிருக்கோமா, இந்த 1 மார்க்கெல்லாம் வந்து புக் பேக்கில் தான் இருக்கா, ஆர் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஆனால் இப்போ உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், மேக்ஸிமம் இந்த 1 மார்க்கெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் பேக்கில் தான் இருக்குது. இதுக்கான ஆன்சர்ஸும் நமக்கு ஸ்கூல் புக் பேக்லேயே லாஸ்ட்டாக இருக்குங்களா, அதை பார்த்து நீங்கள் வந்து குறித்து படித்து வச்சுக்கோங்க. சம் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பேஸில் இருக்கும், சம் கொஷின்ஸ் வந்து டெஃபினிஷன் பேஸில் இருக்கும். மேக்ஸிமம் நமக்கு மேக்ஸில் கேட்குறது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு 1 மார்க்குமே இம்பார்ட்டன்ட் தான். ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு முடிஞ்சால் உங்களுக்கு என்னென்ன லெசன்ஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த லெசன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா புக் பேக் 1 மார்க்குமே படித்து வச்சுக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து 1 மார்க் வந்து போடுவீங்க. சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா மனப்பாடம் பண்ணுவீங்க, ஆன்சர் குறித்து அப்படியே மனப்பாடம் பண்ணிக்குவீங்க. ஸோ நீங்கள் எப்படி படித்தாலுமே ஓகே தான். பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்து நீங்கள் 12th பப்ளிக் எழுத போகிறீங்கன்றதால கூடுமான வரைக்கும் நீங்கள் 1 மார்க்கெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து போட பழகிக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து போட்டு பழகுனீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து சென்டம் மிஸ் பண்ணாமல், இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு புரியாத மாதிரி 1 மார்க் கேட்டாலுமே நீங்கள் அதை அப்ரோச் பண்ணி நல்லா போட்டுருவீங்க. இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க் வந்து படிங்க. உங்களுக்கு இது வரைக்குமே எந்த 1 மார்க்கும் நீங்கள் படிக்கலைன்னா 1 மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அதனால் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க்லாம் பாருங்கள், நீங்கள் ஈஸியாகவே இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுடைய மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த கொஷின்ஸ்லாம் நமக்கு வந்து ஸ்கூல் புக் பேக்கில் தான் இருக்குது, ஈஸியாக படிச்சிடலாம் அப்படின்னு உங்களுக்கே வந்து தெரியும் இல்லையா. ஸோ அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா 1 மார்க்கையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி மட்டும் இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து போட முடிஞ்சாலும் ஓகே தான். ஆர் உங்களுக்கு வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் மார்க் பண்ணி ஆன்சரை படிச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ 21 மார்க் வந்து படிச்சுக்கோங்க. இதுதான் அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க்கு. இப்போ நீங்கள் இந்த 1 மார்க் எழுதி முடித்தோடனே 2 மார்க் வந்து எழுதணும் பார்ட் பியில். அதில் 30வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி. அது நான் உங்களுக்கு லேட்டராக வந்து சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே வந்து படிச்சுக்கணும். இப்போ நமக்கு வந்து 7 கொஸ்டின் தான் கேட்குறாங்க அப்படின்னா, நாமளே இதில் ஈஸியாக என்னென்ன இருக்கோ அதை மட்டும் படிக்கக்கூடாது. எல்லா கொஷினுமே படிக்கணும். நமக்கு எப்பவுமே ஒரு கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரியுதான்னு பார்க்கணும். கடகடன்னு நம்ம மைண்ட்லேயே ஓடணும். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோமா, இல்லை நம்ம டீச்சர்ஸ் வந்து இந்த சம்மெல்லாம் கொடுத்துருக்காங்களா, நமக்கு வந்து ஹோம் ஒர்க் போட்டிருக்கோமா, நம்ம ஆல்ரெடி இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து படிச்சுக்கோங்க. பார்க்கும்போதே இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்மா ஆர் இதெல்லாமே எக்ஸசைஸ் சம்மா அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியணும். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் சம்மாக இருந்தாலும் எக்ஸசைஸ் சம்மாக இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 27 கொஷின் 30 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்பல்சரி. ஸோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கணும். ஸோ 30வது கொஷின் தானே கம்பல்சரி. ஆமாம், உங்களுக்கு வந்து 30வது கொஷின் கம்பல்சரி. ஸோ அப்போ பார்க்கும்போது ஃபைண்ட் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன்ஸு மேக்கிங் ஒய் இன்டர்செப்ட்ஸ் ஆஃப் 7 அண்ட் ஆங்கிள் பிட்வீன் த லைன் அண்ட் த ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட ஈக்குவேஷன்ஸ் வந்து நீங்கள் எழுதணும், ஸ்ட்ரைட் லைனுக்கு ஈக்குவேஷனு. ஸோ இது வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த கம்பல்சரி வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது எழுதணும். ஆனால் நீங்கள் சாய்ஸ் விடாமல் எல்லாமே படிச்சுக்கோங்க. தென் பார்ட் சி போனீங்கன்னா 7 மார்க்கு. ஒவ்வொரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். இதில் 40வது கொஷின் வந்து கம்பல்சரி. ஒரு கொஷினுமே இப்போ நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த கொஷின் எல்லாமே உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் சிலபஸாக ஏதாவது கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக வந்து படிச்சுக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுன்றதை தாண்டி ஒரு சம் நம்ம கொடுத்தாங்கன்னா அந்த சம் வந்து நம்ம மைண்டுக்குள்ளேயே ஓடும். இது வந்து இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும், இது மாதிரி தான் முடியும் அப்படின்னு நமக்கு வந்து தெரியணும் இல்லையா. ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். எந்த அளவுக்கு மேக்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த சென்டம் மார்க் 90+ மார்க் வந்து நமக்கு வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் எப்பவுமே கை கொடுக்கும்.
அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் எடுத்தோடனே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு கடகடன்னு நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டீங்க. டவுட் இருந்தீங்கன்னா, டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா டீச்சர்ஸ்ட்ட வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்மாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு சில சம்ஸ் தான் எக்ஸாம்பிள் சம் இருக்கும். ஒரு சில சம்ஸ் வந்து எக்ஸைஸ் சம் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து போடுங்க. தென் 40வது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது கம்பல்சரிங்க இல்லையா? ஸோ இந்த கொஷின்ஸும் உங்களுக்கு வந்து கம்பல்சரியாக நீங்கள் படிச்சுக்கோங்க. எப்போதுமே கம்பல்சரி விட்டுட்டு மற்றதெல்லாம் போடணும்னு நினைக்காதீங்க. எல்லா கொஷினுமே படிங்க. கம்பல்சரிலேருந்து எல்லாமே வந்து நீங்கள் போட்டுடலாம். தென் பார்ட் 4D பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 மார்க் எழுதணும். 5 மார்க்லாம் எய்தர் ஆர் ஆப்ஷன் தான் இருக்கும். எய்தர் ஆர் சாய்ஸில் தானே இருக்குது அப்படின்னு நம்ம ஏதாவது ஒன்று மட்டும் படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒன்று மட்டும் ஈஸியாக படிக்காமல் எல்லா கொஷினுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எய்தர் ஆர் சாய்ஸில் இருந்துச்சுன்னா 2 கொஷினுமே படிங்க. எது உங்களுக்கு வந்து நீங்கள் எழுதும்போது ஈஸியாக இருக்கோ அந்த கொஷினை அப்போ நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அப்போ வந்து அங்கே எந்த விதமான சங்கட்டமும் நமக்கு ஏற்படக்கூடாதுன்னா, இங்கேயே நம்ம எல்லா கொஷின்ஸையும் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்ம அங்கே வந்து இப்போ நமக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டைம் வந்து நம்ம கம்மியாக இருக்குன்னா, ஒரு கொஷினுக்கு ஆன்சர் அதிகமாக இருக்கும். ஆனால் உங்களால் நல்லா தான் போட முடியும். அப்போ அதில் ஒரு கொஷின் நீங்கள் நல்லா படிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆன்சர் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ டக்குன்னு நீங்கள் அதை போட்டு போயிடலாம். அப்போ தான் நீங்கள் எய்தர் ஆர் சாய்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினும் படிக்கும்போது தான் உங்களுக்கு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸில் அந்த நீங்கள் கடகடன்னு பேனா வந்து நீங்கள் அந்த எக்ஸாம் பேப்பரில் வச்சிங்கன்னா எழுதிட்டு போயிட்டே இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து தோணும். இதை நீங்கள் ஏதாவது ஒன்று மட்டும் ஸ்பெசிஃபிக்காக படிச்சுட்டு போயிட்டு அது உங்களுக்கு கேட்கல அப்படின்னா நீங்கள் தான் வந்து சங்கடத்தில் மாட்டிக்குவீங்க. அதனால் அந்த மாதிரி எப்போதுமே பண்ணாதீங்க. ஒவ்வொரு கொஷினுமே வந்து படிச்சுக்கோங்க. கொஷின்ஸ் வந்து பெருசாக இருக்குன்னு பார்க்காதீங்க. அதில் என்ன கேட்டிருக்காங்கன்றது வந்து பாருங்கள். கொஷின் வந்து பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெத்தட் படி அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து எழுதுங்க. எடுத்து எழுதிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். ஓ, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் கிவன் டேட்டா கொடுத்துட்டு நமக்கு இதெல்லாம் ஆன்சராக கேட்குறாங்க அப்படின்னு தெரியும் போதே நீங்கள் அதுலேருந்து அதை எழுத ஆரம்பிச்சிடலாம். அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் அதை எழுத ஆரம்பிங்க. தென் இதுக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது 1வது கொஷினுக்கு வந்து சி ஆன்சரு, 2வது கொஷினுக்கு வந்து சி ஆன்சரு, 3வது கொஷினுக்கு ஏ, 4வது கொஷினுக்கு ஏ, 5வது கொஷினுக்கு பி, 6வது கொஷினுக்கு பி, 7வது கொஷினுக்கு டி, 8வது கொஷினுக்கு சி, 9வது கொஷினுக்கு பி, 10வதுக்கு சி, 11க்கு சி, 12க்கு டி, 13க்கு பி, 14க்கு டி, 15க்கு பி, 16க்கு பி, 17க்கு பி, 18க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸாக்டாக இதில் இல்லை. 19வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி, 20வதுக்கு வந்து சி. ஸோ இதுதான் வந்து ஆன்சரு. வித் ஆர்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஷோ பண்ணுற பாருங்கள். எல்லா கொஷினுக்கும் இதுதான் ஆன்சரு. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. 21வது கொஷினுக்கும் 22வது கொஷினு, 23வது கொஷினு, 24வது கொஷின், 25 கொஷின் முடிஞ்சிச்சிங்களா? இது வரைக்குமே இதில் வந்து உங்களுக்கு ஆன்சருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா மேலே இங்கே பாருங்கள் 26வது கொஷினு, 27வது கொஷினு, 28வது கொஷினு, 29வது கொஷினு, 30வது கொஷின் இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். நீங்கள் வீடியோ வந்து பாஸ் பண்ணி அந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது முடிஞ்சிடும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து செகண்ட் பார்ட்டில் வரக்கூடிய 31வது கொஷின், 32வது கொஷின், 33வது கொஷின் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் இப்படி தான் வரும். அப்போ நம்ம ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தேவையில்லாத ஸ்டெப்பெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. 5 மார்க்கில் தான் நமக்கு ஸ்டெப்பு மார்க் தருவாங்க. அதெல்லாம் போடணும். நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணோடனே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 34வது கொஷின், 35வது கொஷின். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுத்துக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்துடுங்க. 36வது கொஷின், 37வது கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. 36வது கொஷின் ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 37வது கொஷின் அந்த கிராஃப் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கும். தென் 38வது கொஷின் பாருங்கள். 38, 39, 38, 39 முதல்ல பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40வது கொஷினு, 40வது கொஷினுக்கான ஆன்சரும், 41வது கொஷினுக்கான ஆன்சரும் இப்போ ஷோ பண்ணுறேன். அதை பாருங்கள். அது ரைட் சைடில் இருக்கிற ஆரம்பம் பார்த்துக்கலாம், அதை விட்டுருங்க. 40, 41வது கொஷின் முடிஞ்சிச்சிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வாங்க ரைட் சைடில். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்தர் ஆர் ஏபி சாய்ஸில் தான் உங்களுக்கு அது இதில் பாருங்கள். அதில் ஏ இருக்குது, இதில் பி இருக்குங்களா? ஸோ அதுக்கடுத்து 42வது கொஷின் பாருங்கள். இதை ஒரு டைம் பார்த்துக்குங்க. 42வது கொஷின் பாருங்கள் ஆன்சரு. தென் வந்து பார்த்தீங்கன்னா 42ல் ஏ முடிஞ்சிச்சு. இப்போ பி ஆன்சர் வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொன்றா பாஸ் பண்ணி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் 43 வந்து ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் வந்து உங்களுக்கு ஏ ஃபஸ்ட்டு ஷோ பண்ணுறோம். அதை பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 43ல் பி அதுக்கான ஆன்சர் வந்து ஷோ பண்ணுறோம். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. இது இப்படி தான் ஆரம்பிக்கும், இப்படி தான் முடியும் இந்த ஆன்சர்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 44வதுல ஏ உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் லெஃப்ட் சைடில். அதுக்கப்புறம் 44வதுக்கு பி அந்த ஆன்சர் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 45வது கொஷினுக்கு ஏ, அதுக்கப்புறம் 45வது கொஷின் இப்போ ஏ நீங்கள் பாஸ் பண்ணுறேன், நீங்கள் பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. 45வதுக்கு பி அந்த ஆன்சர் ப்ராபபிலிட்டி சம்மு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 46வதுல ஏ அந்த சம்மு இப்போ உங்களுக்கு பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. தென் வந்து
6வது கொஷினில் பி ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 47வது கொஷினுக்கு வந்து ஏ, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து இன்னொரு பியில் ஏதர் ஆர் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குங்க இல்லையா, அது அந்த சமயம் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதையும் ரைட் சைடில் பாருங்கள், ரைட் சைடில் பார்த்து அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட முடியுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் கீ. ஸோ இதையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கொஷின் பேப்பர் ஆன்சர் கீயோட உங்களுக்கு வந்து இதில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் அப்படியே படிச்சுக்கோங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதனா தெரியணும்னாலும் அதையும் படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.